வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று. பொங்கல் ப்ளஸ் அன்று பொங்கல் அன்று. சீரிலமை சீர் ப்ளஸ் இளமை சீரிலமை சீர் ப்ளஸ் இளமை. சேர்த்தெழுதுதல் பூ ப்ளஸ் சோலை பூஞ்சோலை. யானை கூட்டப்பெயர் யானை கூட்டம். சொற்களின் கூட்டப்பெயர்கள் பழம் பழக்குலை. கூற்று சரியா தவறா? 10 பாட்டு நூல்களுள் ஒன்று முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி, கூற்று 2 தவறு. முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர் என்பது தவறு. முல்லைப்பாட்டை பாடியவர் நப்பூதனார். அடுத்து கூற்று காரணம். கூற்று தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பயன்படுத்துக. அடைப்புக்குள் உள்ள சொல் மார்க்கம். மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் நோயாளன். மாளாத காதல் நோயாளன் போல் மாளாத காதல் நோயாளன் போல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் இனிய. எல்லோருக்கும் இனிய வணக்கம். பொருத்தமான காலத்தை சுட்டுக. வாழ்த்தொலிகள் வந்து கொண்டே இருந்தன. இறந்த காலம். சரியான இணையை தேர்ந்தெடு. சரியான இணை மழை பெய்யும் எதிர்காலம். மழை பெய்யும் எதிர்காலம். கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியத்தை கண்டறிக. பழம் நழுவி பாலில் விழுந்தது இறந்த காலம். விசனம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. விசனம் என்பதன் பொருள் கவலை. எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அல்லவை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் நல்லவை. மயிலை என வழங்கப்படும் ஊர்பெயர். ஊர்பெயர் எதுவென கண்டறிக. மயிலை மயிலாப்பூர். புதுக்கோட்டை என்பதன் மருவு புதுகை. புதுக்கோட்டை புதுகை. சிவிங்கம் தமிழ்படுத்துக. சுவைப்பு பையின். சிவிங்கம் சுவைப்பு பையின். மேகசின் சரியான தமிழ்ச்சொல் பருவ இதழ். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. செய்தக்க செய்யாமை யானும் கெடும். இதற்கான வினா எதை செய்யாமையால் கெடும். எதை செய்யாமையால் கெடும். செய்தக்க செய்யாமை யானும் கெடும். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இதற்கான வினா கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இட வழுவமைதியாகும். இது எவ்வகை வழுவமைதி. இதற்கான வினா இது எவ்வகை வழுவமைதி. விடைக்கேற்ற வினா அமைக்க. முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர். இதற்கான வினா கொற்கையின் அரசர் யார். கொற்கையின் அரசர் யார். அதிவீர ராம பாண்டியர். சரியான விடையை தேர்க. நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். இதற்கான தமிழ்படுத்துதல் நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். நாமகரணம் பெயர். நாமகரணம் பெயர். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல் மதுரவசனி தேன்மொழிப்பாவை. மதுரவசனி தேன்மொழிப்பாவை. இருவினைகளின் பொருள் வேறுபாடு. பணிந்து பணித்து. பணிந்து கட்டுப்படுதல். பணித்து உத்தரவிடுதல். பணிந்து கட்டுப்படுதல். பணித்து உத்தரவிடுதல். சரியான பொருளை அறிக. தகலி. தகலி என்ற சொல்லின் பொருள் அகல் விளக்கு. காருகர் என்ற சொல்லின் பொருள் நெய்பவர். நுழாய் என்பது இளம் பாக்கு. நுழாய் இளம் பாக்கு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிதல். விதி வீதி. விதி சட்டம். வீதி தெரு. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. நசி நாசி. நசி குறைதல். நாசி மூக்கு. கலை என்னும் சொல்லிற்கு பொருத்தமுடைய
இரு பொருள்களை கண்டறிக. வயலின் கலை, முகத்தின் ஒளி. கலை என்ற சொல்லின் இருபொருள் வயலின் கலை, முகத்தின் ஒளி. சொல் இருபொருள் தருக. சொல் இருபொருள் நெல், பதம். சரியான இருபொருளை தேர்ந்தெடு. உறவு, சுற்றம், விருப்பம். உறவு என்பதன் இருபொருள் சுற்றம், விருப்பம். உங்கூருக்கே வர்றேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு உங்கள் ஊருக்கே வருகிறேன். உங்கள் ஊருக்கே வருகிறேன். வெரசா வந்துருவேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு விரைவில் வந்து விடுவேன். வெரசா வந்துருவேன், விரைவில் வந்து விடுவேன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் எது? வினாச்சொல் எது? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. வினைத்திட்டம் என்பது யாது? வினைத்திட்டம் என்பது யாது? வினாச்சொல் யாது? இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? வினாச்சொல் யார்? சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் பி. எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரம் ஏற தெரியுமா? பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இட்ட தொடரை கண்டறிக. ஆன்சர் பி. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடர். ஆன்சர் ஏ. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். மாணவன் எதிர்ப்பாலுக்குரிய பெயர் மாணவி. மாணவன் எதிர்ச்சொல் மாணவி. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது டி. 4A என்பது பொருந்தாதது. 4 சா. 4 என்பதன் தமிழ்ச்சொல் சா. தமிழெண் சா. பொருந்தா சொல்லை கண்டறிக. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத ஒரு சொல் மட்டை. தாவரத்தின் இளம் நிலையை குறிக்காத சொல் மட்டை. இவை மூன்றன் நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளையொட்டி பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆன்சர் இன்பம். பொருந்தாத சொல் இன்பம். மரபு பிழைகள் வினை மரபு. பால் பருகு. பால் பருகு என்பதே சரியான வினை மரபு. மரபு பிழைகள் ஒலிமரபு. கிளி பேசும். கிளி பேசும் என்பதே சரியான ஒலிமரபு. அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்ட ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிக. மலர்ந்தன. தொளி, தோல், தோடு, ஓடு ஆகிய சொற்கள் எதை குறிக்கின்றன? பழங்களின் மேற்பகுதி. சரியான அகரவரிசையை கண்டறி. ஆன்சர் சி. அண்ணா, அணை, தலை, மன்னா. அகரவரிசைப்படுத்துதல். ஆன்சர் சி. மஞ்சள், மணம், மதம், மரகதம். அகரவரிசைப்படுத்துதல். ஆன்சர் டி. ஓரம், ஓராயிரம், ஓரிதழ், ஓருயிர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை, இழை. இலை மெலிந்து போதல், இழை நூல் இழை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்கவும். நேமி, கோடு. நேமி சக்கரம், கோடு மலை. நேமி என்ற சொல்லின் பொருள் சக்கரம், கோடு என்ற சொல்லின் பொருள் மலை. சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. ஆன்சர் ஏ. மறைந்த தி. ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். வேர்ச்சொல்லை கண்டறிக. நடத்தல் வேர்ச்சொல் நட. போட்டேன் வேர்ச்சொல் போடு. போட்டேன் வேர்ச்சொல் போடு. ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று ஓடினான். ஓடு, ஓடினான். வினைமுற்று எச்சப் பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. ஆன்சர் முற்றெச்சம். வினைமுற்று எச்சப் பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். படி எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்ச சொல் படித்து. படி எனும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் படித்து. கான் என்பதன் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. கண்டேன். கான் என்பதன் வினைமுற்று கண்டேன். வழுவற்ற தொடரை கண்டறிக.
இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். கூரை வேய்ந்தனர் என்பதே சரியான வினைமரபு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லில் சரியானவற்றை காண்க. சரியானது 1 மற்றும் 3. எக்ஸ்கவேஷன் அகழாய்வு, ஹீரோஸ்டோன் நடுகல், எபிகிராஃபி கல்வெட்டியல், இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. எபிகிராஃபி கல்வெட்டியல், இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை அறிக. சரியான 1 இன்டலெக்சுவல் அறிவாளர் என்பது மட்டும் சரியானது. தெசிஸ் ஆய்வேடு, மித் தொன்மம், பேட்டன் காப்புரிமை. தெசிஸ் ஆய்வேடு, மித் தொன்மம், பேட்டன் காப்புரிமை. பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாதது எல் காற்று என்பது பொருந்தாதது. எல் பகல். வங்கம் கப்பல், நீகான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட ஒள்ளெரி கலங்கரை விளக்கம். துஞ்சுபுலி இடறிய சிதடன் போல. உவமை கூறும் பொருள் அறியாமை. உவமையால் விளக்கப் பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதிதல். விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது எனக் கூறல் சுட்டு விடை. விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. விடை வகைகள். நீ படிக்கவில்லையா என்ற வினாவிற்கு எனக்கு தலை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. ஆன்சர். பறவைகள் வந்து தங்கின. பறவைகள் வந்து தங்கின. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மை உடையது. மொழி வளரும் தன்மை உடையது. சரியான தொடரை தேர்ந்தெடு. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள். சொல் பொருள் பொருத்துக. திகிரி ஆணை சக்கரம், அலி கருணை, அலர் மலர்தல், கொங்கு மகரந்தம். திகிரி ஆணை சக்கரம், அலி கருணை, அலர் மலர்தல், கொங்கு மகரந்தம். சொல் பொருள் பொருத்துக. புரிசை மதில், புழை சாளரம், பனை முரசு, கயம் நீர்நிலை. புரிசை மதில், புழை சாளரம், பனை முரசு, கயம் நீர்நிலை. வருதல் என்பதன் வேர்ச்சொல் வா. சுடச்சுடரும் பொன்போல் எனும் உவமை கூறும் பொருள் ஞானம் வளரும். சுடச்சுடரும் பொன்போல் ஞானம் வளரும். சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. ஆன்சர். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. பிறவினை சொற்றொடரை காண்க. பிறவினை சொற்றொடர் மாலை அணிவித்தான். மாலை அணிவித்தான். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன். செய்வினை வாக்கியம். நான் இந்த வீட்டை கட்டினேன். செய்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான். பிறவினை வாக்கியம். அப்துல் நேற்று வருவித்தான் என்பது பிறவினை வாக்கியம். மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. ஆன்சர். அகவியது. மயில் அகவியது. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒலிமரபு சொல்லை கண்டறிக. வண்டு முரளும். வண்டு முரளும். சரியான இணைப்புச் சொல்லை நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை. ஏனெனில் இதுவே எமக்கு தாயாகும். அடுத்து சரியான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க. நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. இணைப்புச் சொல் ஆதலால். சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லையென்றால் துன்பப்பட வேண்டும். இணைப்புச் சொல் இல்லையென்றால். கலைச்சொல் அறிக. மோனோலிங்குவல் ஒரு மொழி. மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் கலைச்சொல்லை எழுதுக. வேர்ல்விண்ட் சுழல் காற்று. சரியான கலைச்சொல்லை தேர்க. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை கண்டறிக. ஆன்சர்.
ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஓர் அடர்ந்த காடு. ஓர் அடர்ந்த காடு. கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர் ஓர் இனிய காலை பொழுது. ஓர் இனிய காலை பொழுது. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாளி, தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. பல்லவர் கால குடைவரை கோவில்களில் நுழைவாயில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. சிற்பம் கல்லில் வடித்த கவிதை எனலாம். ஆன்சர் கவிதை. திவாகர நிகண்டுவில் சொல்லப்பட்ட கலை சிற்பக்கலை. தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் எவை? சிங்கம், யாளி. சிங்கம், யாளி. காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோவில். காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? குடைவரை கோவில். திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடைய காலம்? பல்லவர் காலம். தேங்க்யூ.